கம் பேக் டு மை சேனல். நான் உங்க தமிழ் நீனம் சேனலுக்கு வந்து சார் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காம தட்டிடும். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 ரிலீஸான காந்தாரா படம். நம்ம எல்லா ரீசிலிருந்து பார்த்த படங்களும் இதுவும் ஒண்ணுதான். சரி, இந்த படத்தை பத்தி இப்ப ஏன்டா 2025 பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, 2025 இந்த படத்தோட பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பட ஷூட்டிங்ல நிறைய அசம்பாவிதம் நடக்கிறதையும் நியூஸஸ்லயும் யூடியூப்ஸ்லயும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். மேபி அந்த காந்தாரா யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அந்த காந்தாராவை பத்திலே நீ நம்ம பார்க்க போறோம். இந்த காந்தாரான்னு நம்ம சொல்றோம்ல, இந்த காந்தாரா வந்து பஞ்சூரிலின்ற ஒரு தெய்வத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான். சரிங்களா? பஞ்சூரிலினா என்ன? பஞ்சூரிலின்ற வந்து பஞ்சுனா துடுமொழியில காற்று பண்ணி, உருளினா அதே துடுமொழியில வந்து தெய்வீக ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை சில தமிழ் மொழியாகட்டும் சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்ல வந்து இந்த பஞ்சூரிலிங்கிறாங்கல்ல, பஞ்சூரிலினா 5 ஜீவன்களை அடக்கிய ஆன்மான்னு சொல்லுவாங்க. 5 ஜீவன்கள் நம்ம சொல்றது வந்து நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் சொல்ற இந்த 5 ஜீவன்களை அடக்கின ஆன்மான்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இந்த பஞ்சூர்லி யாருப்பா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பஞ்சூர்லி வந்து நம்ம மகாவிஷ்ணு இருக்காருல்ல, மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல ஒண்ணுதான் வராகி. வராகி தான் ஒரு காலகட்டத்துல பஞ்சூர்லின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. சரிப்பா, இந்த பஞ்சூர்லியை யார் இன்னும் வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளுநாடுன்னு சொல்ற ஒரு பகுதியில. இந்த துளுநாடு எங்க இருக்குன்னா, கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகா பார்டர்ல இருக்க ஒரு சின்ன சில ட்ரைன் டு வில்லேஜஸ் தான். சரி, என்னென்ன ட்ரைன் வில்லேஜஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பண்டாஸ், பிலிவாஸ், துளுவாஸ். இந்த துளுவாஸை பத்தி நம்ம காந்தாரால சொல்லியிருப்பாங்க. அந்த பஞ்சூரிலேயே அப்படி என்னதான் பண்ணுவோம், அந்த மக்கள் வணங்குறாங்க, அந்த மக்களுக்கு ஏன் இந்த தெய்வம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டோம்னா, இந்த பஞ்சூர்லி வந்து நம்ம காட்டையும் காட்டுவாசிகளையும் பாதிக்கிற ஒரு காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்ல, தீமையை வந்து தடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவால அவதரிச்ச அவதாரம். காட்டை வந்து இவர் வந்து சேவ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இந்த பஞ்சூர்லியை எப்படி வணங்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஊரை திருவிழா கொண்டாடுறோம்ல, அதே மாதிரிதான் இதுல வந்து பூதக்காலான்னு ஒரு பண்டிகை இருக்கு. பூதக்காலானா என்னப்பா? பூதக்காலான்றது வந்து இந்த பஞ்சில் ஒரு வேடத்தை வந்து ஒரு மனுஷன் வந்து சில நாள் இந்த விரதம் இருந்து அந்த வேஷத்தை போட்டு ஆடுறது. நம்ம காந்தாரா படம் இந்த கடைசி சீன் கிளைமேக்ஸை பார்த்துருப்போம்ல, பிஷப் செட்டி ஆடி இருப்பார் தெரியுமா, அதுதான் வந்து பஞ்சூர்லி. அந்த டான்ஸுக்கு பேர் தான் பூதக்காலா டான்ஸ்னுவாங்க. இந்த மாதிரியே அந்த காந்தாராவை அந்த பஞ்சூர்லியை வந்து வணங்குவாங்க. சரிப்பா, இந்த பஞ்சூர்லிக்கும் இப்ப நடக்கிற காந்தாரா 2 பிரச்சனைக்கு என்ன சம்மதம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியலுங்க. மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து சொல்லணும்னா கண்டிப்பா இருக்காதுங்க. எந்த சமயமே நம்மளை நம்பி வர மக்களை வந்து கொடுமை பண்ணணும், கொல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மேபி இது வேற ஏதாச்சும் சில பல பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல அங்க இருக்க ட்ரைன்ஸ்னால நடக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல அவங்களோட கவனக்குறைவால நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம தட்டிடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பட்டனை போட்டுருங்க.